ஹலோ எவ்ரியான், உங்களுக்கு இகாம்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட சேனல் கமெண்ட்டில் நிறைய பேர் எப்படி நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்க்கு அப்படின்னு சொல்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மந்த்லி எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் இல்லாமல் ஈஸியாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உங்களோட செல்லர் டேஷ்போர்டில் போயிட்டு மெனு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் லாஸ்ட்டாக ரிப்போர்ட்ஸ் ரெபாசிட்ரின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிறதுல ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பேமெண்ட்லேயும் செக் பண்ணணும். நம்மளுக்கு எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னா யூபிஐ மூலமாக கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அந்த மாதிரி ஏதாவது பே பண்ணியிருப்பாங்க, அந்த பேமெண்ட்டையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு ரிப்போர்ட் டைப் அப்படிங்கிறதுல டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ரிப்போர்ட்டிங் டேட் ரேஞ்ச் அப்படிங்கிறதுல மந்த் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். கஸ்டம் டேட் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி மந்த் பேஸ் பண்ணி எப்படி பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் நான் மந்த்தை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த மந்தோட ப்ராஃபிட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்களும் மந்த் அண்ட் இயர் செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கும், இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இது ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் சிஎஸ்வி அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். தென் டவுன்லோட் சிஎஸ்வி அப்படிங்கிறத கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபைலை. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே ஃபுல்லாக செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. ஹோம் ப்ரௌசரில் போயிட்டு sheet.new அப்படின்னு சொல்லி போடுங்க. அகெயின் இந்த மேலே இதில் வச்சுட்டு எம்டி பாக்ஸில் வச்சுட்டு பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் பேஸ்ட் ஆகிக்கும். இது எதுக்கானா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் அதுலேருந்து இதில் காப்பி பண்ணேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டே இருக்கக்கூடிய இந்த 11 ரோ நம்மளுக்கு தேவையில்லை, அதனால செலக்ட் பண்ணிட்டு டெலிட் ரோஸ் கொடுத்துட்டு இந்த டேட் டைம் செட்டில்மெண்ட் ஐடி, அதாவது இந்த ஃபஸ்ட் ரோ மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியாதுக்காக நம்ம இன்னொரு நியூ ஷீட் இங்கே ஆட் ஷீட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நிறையா இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான இந்த ஆர்டர் ஐடி மட்டும் இப்படி செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துட்டு இன்னொரு ஷீட்டில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி இந்த ரோ செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆர்டர் ஐடி பேஸ்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பேமெண்ட் லாஸ்ட்டாக இந்த ஒரு ஆர்டர் ஐடிக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு, டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி வேணும். அகைன் இந்த ஷீட்டில் போயிட்டு லாஸ்ட்டாக போனீங்கன்னா டோட்டல்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு அகைன் ஷீட் 2க்கு இந்த பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பைவட் டேபிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த 2 இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏ அண்ட் பி. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு இங்கே பைவட் டேபிள் அப்படின்னு இருக்கும், இதை கொடுத்துருங்க. இங்கே நியூ ஷீட்டாக எக்ஸிஸ்டிங் ஷீட்டான்னு கேட்கும். நியூ ஷீட் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு பைவட் டேபிள்னு ஒரு ஷீட் கிரியேட் ஆகிக்கும். மாதிரி செரப்ரோ ஹீலியம் 10 இதெல்லாம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், நான் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீலியம் 10ஓட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே $39 இருக்கும். ஸோ அதுக்கே 3000க்கு மேலே வந்துடும். அண்ட் அதில் நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT + Canva Pro இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன், செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரோ அப்படிங்கிறதுல ஆடு கொடுத்துட்டு ஆர்டர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஆர்டர் ஐடியும் வந்துடும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 2வது ஆர்டர் ஐடி நான் காப்பி பண்ணிவிட்டு Ctrl F கொடுத்துட்டு இப்படி கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆர்டர் ஐடியில் 2 ரோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு 2 ஆர்டர் ஐடி வரங்காட்டி ஒன்றில் நம்மளுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா -118 இருக்குங்களா. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் 1ல் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். இது எதுக்காக இந்த பேமெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஈஸி ஷிப் வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்காக தான் இந்த பேமெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால அது மைனஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்கு நம்ம பைவட் டேபிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ரோஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூஷன் இருக்கும், இதில் ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டோட்டல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ஆட் ஆகிருக்கும். இதில் வந்து எந்த மாதிரி வந்திருக்குன்னா, இப்போ ஒரு ஆர்டர் ஐடிக்கு நம்மளுக்கு மைனஸ்லேயும் இருந்துச்சு ப்ளஸ்லேயும் இருந்துச்சு. ஸோ அந்த மைனஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறது இந்த ஆர்டர் ஐடி அப்படிங்கிறதுக்கு நேராக வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஆர்டர் ஐடிக்கும் வந்து நேராக எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் பேங்க்குக்கு. கீழே இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் டோட்டல்ஸ், மேலே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் அமௌண்ட் இது எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண மந்த்துக்கு மட்டும் ரிசீவ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இங்கே 3 காலம் டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த சம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த சம் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் ப்ளஸ் பண்ணுமோ அதை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரோ விட்டுடலாம், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிராண்ட் டோட்டலை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக வந்து 8400 and சம்திங் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்கோ அதை வந்து இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து டோட்டலாக உங்கள் மந்த்துக்கு ரிசீவ் ஆன ப்ராஃபிட் அமௌண்ட்டு. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த ஷீட் 1ல் போனீங்கன்னா என்ன டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல எதுக்காக இந்த பீஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் பிகினருக்கு, அதனால தான் வந்து பைவட் டேபிளாக கன்வெர்ட் பண்ணி நான் சொல்லி கொடுத்தேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.